கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழலிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். 118 சங்கீதம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்திலே இந்த மாசத்துல கமிட்மெண்டா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். அவருடைய பாதப்படியிலே புதிய நாளை நாம் அர்ப்பணித்து தொடங்கும் போது நம்ம குடும்பத்துல எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை எத்தனையோ முறை தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. உள்ளத்திலே என்னென்ன வேதனை இருக்கு, சில வேதனைகள்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மன அழுத்தமா இருக்கும், மனபாரமா இருக்கும், துக்கமுகமா இருக்கும். சில நேரத்துல சில காரியத்தை யோசிக்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல மிகுந்த ஒரு பாரமா இருக்கும். நான் எந்த மாதிரி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையும் சரி, அவருடைய சமூகத்துல போய் என் வாழ்க்கையில இப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன் என்று இவ்வளவு குறை இருக்கு, இன்னும் நாம் மனம் திரும்பணும், இன்னும் என் வாழ்க்கையில இத்தனை காரியம் இருந்து சொல்லி அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து என்னை தாழ்த்தி மன்றாடி கெஞ்சி ஜெபிக்கும் போது இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தில் நிரப்புகிறார். இது என்னோட வாழ்க்கையிலே பல முறை நான் பாற்ற காரியம். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. அதிகாலையில் என்னோட சமூகத்திலே அப்பா இன்னைக்கு காலையில என் நிலைமை இதுதான்ப்பா, என் வாழ்க்கை இப்படிதான்ப்பா இருக்கு, என் சூழ்நிலை இப்படிதான்ப்பா இருக்கு, நான் இந்த காரியத்துல மட்டும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், ஆனா வெளியில தெரியாது. சில குடும்பத்திலே மாமியார் மூலியமாக ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். சில குடும்பத்துல வியாபாரத்துல கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும், கம்பெனி கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும். சில குடும்பத்துல வேலைக்கு போயிருப்பாங்க, அங்க மேல ஆபீசர், நிறைய இடத்துல நிறைய காரியத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும். பல உபத்திரத்தின் மத்தியிலே காலையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்துல இந்த மாசம் பணம் அடைக்கணும், நிறைய குடும்பத்துல இந்த கடன் பிரச்சனை, மாசம் வந்துட்டுனா போதும் பணம் இவ்வளவு ரூபா வேணும். அது வாடகையாக இருக்கலாம், ஸ்கூல் படிப்பாக இருக்கலாம், காலேஜ் படிப்பாக இருக்கலாம், மாத்திரை செலவாக இருக்கலாம், பேங்க் லோனாக இருக்கலாம், ஹவுசிங் லோனாக இருக்கலாம், ஃபைனான்ஸில் வாங்கினா இருக்கலாம், யாருக்காவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, எந்த காரியமாக இருக்கலாம். அந்தந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாகணும். நெருக்கப்பட்ட சூழ்நிலை, வேலை இல்லாமல் இருக்கும், வேலைக்காக பல இடத்துல முயற்சி பண்ணியிருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, பல இடத்துல பல சிக்கலில் தான் இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சில குடும்பத்துல வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருந்தாங்க, எத்தனையோ காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிம்பாங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஒரு குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கே கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் வேணும், அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி திறப்புல நின்று ஜெபிப்பாங்க. ஒரு குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், தலையில் ஆப்ரேஷன் சொன்னாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு கேரண்டி கிடையாது, கிட்டத்தட்ட 21 லட்சம் கட்டணும் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அன்று இரவே அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனை கட்டளையிட்டார். அந்த இரவு நேரம் ஃபுல்லா தாயார் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, குடும்பம் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கும், மனைவி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி தான், இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. காரணம் என்ன? ஒரு ஆத்துமா கடைசி ஸ்டேஜ். ஆனாலும் தேவன் ஜீவனை கட்டளிட்டார், கிருபை தந்தார். இன்றும் உயிரோட இருக்காங்க, சாட்சியோடு இருக்காங்க.
கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்றோம். நிறைய குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க சொன்னாங்க. கொரோனா நேரத்துல எங்க வீட்டுல எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு. கர்த்தர் எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தார் அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையை மாற்றி விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, மனிதரால் கைவிடப்பட்ட நிலையிலே, கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, ஜீவனை தந்திருக்காரு, கிருபையை தந்திருக்காரு, என் மேல இரக்கமா இருந்திருக்காரு. என் வாழ்க்கையில எத்தனையோ குறை இருக்கு. ஆனால் என்னை மீட்டெடுத்த இயேசு இன்றும் எனக்காக பிதனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்றோம், எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கு. 24 மணி நேரம் நம்மளை பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில இணைந்திருக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்துல வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. விசாலத்திலே அப்படின்னா என்னென்ன காரியத்தில் நம்ம நெருக்கப்பட்டிருக்கோமோ அந்த எல்லா பிரச்சனையெல்லாம் மாற்றி செழிப்பு, ஆசீர்வாதம் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். விசாலத்திலே அந்த வாசல் விரிவாக திறக்கப்படும். எப்போ? என் கூட கர்த்தர் இருக்கும்போது, உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது. உங்க கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கணும். வேற வழியே இல்லை. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் அதைத்தான் செஞ்சேன். 2016 ஒரு 55 லட்ச ரூபா கடன். 55 லட்ச ரூபா கடன் அப்படின்னா பெரிய அமௌண்ட். வீடு விற்றேன், வியாபாரத்தை விட்டேன், எல்லாம் நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன். இந்த நிமிஷம் வரை எப்படி உயிரோட இருக்கு? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்கிட்ட குறை இருக்கு. எப்படி குறை? கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கடா வாழ்த்துட்டேன். சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட மனம் திரும்பலை. ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், சர்ச்சுக்கு போகிற பையன்தான். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். ஆனால் பல லட்சங்கள் கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால நான் ரொம்ப படிக்கலை. ஆனால் எழுத்து கூட்டி பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி எப்படி ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரோ இந்த நிமிஷம் வரைய ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலை நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்திலே, அப்பா என் நிலைமை இதுதான்ப்பா, நான் இந்த சூழ்நிலை விழுந்து போய் எடுக்கிறேன்ப்பா, இந்த படுகொலியில் இருக்கிறேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, அதான்ப்பா என் வாழ்க்கையில் நெருக்கம், அதான் என் வாழ்க்கையில் இருள்ப்பா, அதான் என் வாழ்க்கையில் எல்லாமே மாறி இருக்குப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிறார். விசாலத்தில் வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. என் பட்சத்தில். ஹல்லேலூயா. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நிறைய குடும்பத்துல அந்த பயம், அந்த பிரச்சனை எப்படி வரும்னு சொல்லி பார்க்கும்போது, கடன் வாங்கியிருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்துல மிஸ்டேக் இருக்கும், உடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு பயம் வந்துடும். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதை ஏன் அப்படி சொல்றாரு? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்தாச்சுன்னா போதும். நம்ம வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை, நம்ம வாழ்க்கையில் ஒரு புது பலன், நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆசிரியப்படும். இதெல்லாம் எப்போ? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ, நம்ம நல்லா யோசித்து பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது யாராவது ஒருத்தவங்க மட்டும் நம்மளை தூக்கி எடுப்பாங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கார். அவங்க பக்கத்துல, அவங்க நடுவில். நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோம்? கர்த்தர் என் பட்சத்தில். எனக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ என் பக்கத்தில், என் பட்சத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகால வேளையிலே நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை இருக்கு, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். என் சத்துருக்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு விரோதமா சத்துரு எழும்பிக் கொண்டே இருப்பான். என் சத்துருக்களில்
சரிகட்டுதலை, அவங்களுக்கு என்ன நடக்கும் அதை நான் பார்ப்பேன் என்கிறார். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக சத்ரு ஒருவேளை இருந்தால், நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம சத்ரு அழிக்கப்படுவாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சரிகட்டுதலை தேவன் தான் சரிகட்டுவார். நீதியை சரிகட்டுகிற தேவன். அப்போ தேவன் நீதியை சரிகட்டும் போது எல்லாமே கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு உண்டு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை நம்பும்போது ஏமாத்திடுவான். எந்த நேரத்தில் எப்போ ஏமாத்துவான்னு தெரியாது. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், சில தாய்மார்கள், சில குடும்பத்திலே தகப்பன்மார்கள் சொத்துல கையெழுத்து போட்டுருவாங்க. மனுஷன் நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாந்து போயிடுவாங்க. பல சூழ்நிலை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால காலைவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. நெருக்கத்தின் மத்தியில் ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு விசாலமான ஒரு இடத்தை தரப்போற கிருபைக்கா நன்றி. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எத்தனையோ சூழ்நிலை அப்போ அதிகாலையில் இணைந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அதிகாலையில் யாரெல்லாம் அப்பா தாழ்த்துறாங்களோ கல்வாரி அன்பினால நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தானப்பா நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக தானப்பா பிற்கப்பட்டீங்க, எங்களுக்காக தானப்பா ஜீவனை தந்தீங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய குற்றம், எத்தனையோ காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே அப்பா. உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. பலனற்றவர்களா இருக்கும்போது அப்பா எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே. பாவியலா இருக்கும்போது எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே. எங்க மேல அவ்வளோ அன்பா இருக்கிறீங்கப்பா. எங்க மேல அவ்வளோ பாசமா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய அன்பை இந்த அதிகாலையில் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல பலவீனம் இருக்கோ, என்னென்ன காரியத்திலே கஷ்டப்பட்டாங்களோ அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாட்டித்தாங்கப்பா. கல்வாரியிலே சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. நன்றிப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அப்பா எங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம் எல்லாமே இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. எந்த குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழல் இருக்கிறாங்களோ அந்த எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் இருளில் கட்டப்பட்ட நிலைமை, அந்த குடும்பம் மறுபடியும் வெளிச்சத்துக்குள்ள வரட்டும்ப்பா. வாழ்க்கை வெளிச்சமா மாறட்டும். சத்துரு எந்தெந்த காரியத்திலே அப்பா அடிமைத்தனத்தில் வைத்திருக்கானோ அந்த எல்லா அடிமைத்தனத்தின் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தை முறிக்கப்படட்டும்ப்பா. பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா சத்துருன் பிடியிலே அப்பா எந்த ஜனங்கள் போராடி ஜெபிக்கிறான் அந்த குடும்பத்தை இப்பொழுது ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக மறுபடியும் ஆசீர்வதிங்க ராஜா. அதிகாலை வெள்ளை தாழ்த்துறாங்க. நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவராய் சேரக்கூட வழியிலே வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க. இந்த கால வேளையில எங்க கூட நீங்க பேசுறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை வெறுமையாக்குறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் என்று வேறும் சொல்கிறது. என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து மறுபடியும் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா.
நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உங்களுடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறங்களோ இந்த நாளிலும் விசேஷமாக அப்பா உங்க பிள்ளைகளை ஆச்சரியமாக அதிசயமாக அப்பா மீட்டெடுக்க கிருபைக்கா நன்றி ராஜா. மகா கிருபை இறக்கும் மகிம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. அந்த நாளிலும் எங்க மேல இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய கிருபையால் நிரப்பு ராஜா. உங்களுடைய பிரசனத்தினால மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தவங்களை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலையறி விடு ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்பு ராஜா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கல்வாரி மகிமையினாலே விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தியும் அர்ப்பணிக்கும் ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்னி பட்டி பிடிட்டும். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே குழந்தையோட அக்னி பட்டி பிடிக்கும் ராஜா. அப்பா விசேஷமா எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ இந்த கால வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உங்களோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும். உணர்வுள்ள இதயத்தை தாங்கராஜா. உங்களுடைய நல்லாவி தாங்கராஜா. காண்டாமிருத்து விலனை தாங்கராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவங்களோ மான் கால்களை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்ப கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் வசதி தாங்கராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியினுடைய தாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்தமாவியான விசேஷம் அந்த நாளின் ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வரக்கூடாது. எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அறிக்கப்படும் ராஜா. தேவன் தம குமாரனுடைய ஆவி அவங்க இதயங்களை அனுப்பினார் என்று சொல்லி குமாரனுடைய ஆவினால் நிரப்பு ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்ட ராஜா. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாற்று ராஜா. எல்லா அவைகளையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. விசேஷமாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் மாறணும். எங்களோட வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்தணும் மாம்ச சிந்தை மேற்கொள்ள இச்சை மேற்கொள்ள சுயத்தை அப்பா தேவையில்லா எண்ணங்கள் தேவையில்லா காரியங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. உங்க சித்தம் செய்யணும்ப்பா. பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும். கிருபை தாங்கப்பா. அப்பா தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வரணும். கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா. தீமையான காரியத்துல வெறுத்து நன்மை செய்ய சொல்லிக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செய்ய சொல்லிக்கணும். கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த காலவெளியில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா காரியத்திலுமே எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லிக்கணும் ராஜா. கிறிஸ்துவுக்குள் அப்பா நாங்கள் எப்பொழுது இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. அந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ சத்திய ஆவியானவங்க நாங்கள் கீழ்ப்படி வேண்டும். பரிசுத்த ஆவியானவங்க நாங்கள் கீழ்ப்படி வேண்டும். உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படி வேண்டும். உங்களுடைய கற்பனை நாங்கள் கை கொள்ளணும். கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கும் ராஜா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரைகளுக்கு கிருபை தாங்க. கர்த்தரைகளுக்கு கிருபை தாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. கர்த்தர் அந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால ஒவ்வொரு குடும்பமும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள் ராஜா. என்னுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. என்னோட அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வாதம் ராஜா. என்னோட சிரசின் மேல் ஆசீர்வாதம் ராஜா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று சொல்லி அப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளெல்லாம் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரி ராஜா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. தேவையில்லாத மாம்ச கிரியையோ செத்த கிரியையோ கத்தரை விட்டு தள்ளி போற எண்ணங்களோ சிந்தனைகளோ பழைய நினைவுகளோ ஜென்ம சுபாவம் எதுவும் வரக்கூடாது. எல்லாவற்றையும் நீக்கி எங்க இதயத்தை சுத்திகரிங்கப்பா. அப்பா எங்க இதயத்தை சுத்திகரிங்கப்பா. எங்க இதயத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே நீங்க வாங்கப்பா. நீங்க வாங்க. நீங்க வாங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். யாரெல்லாம் காலில் தாழ்த்துறவங்களோ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஒவ்வொரு குடும்பம் கர்த்தரை நம்பி சகல விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ
அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. திருமண நாள் கொண்டாடுறாங்க, விசேஷம் அந்த குடும்பம், சந்ததி, தலைமுறை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. போட் தொழில் புறப்படுறாங்க, விசைப்படகு இன்னுமா, நாட்டு படகு இன்னுமா, விவசாயம், சிறுதொழில், வியாபாரம், கம்பெனி வச்சிருக்காங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல ஐடி ஃபீல்டுல அப்பா நிறைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்காங்க. அப்பா எத்தனையோ குடும்பத்திலே அப்பா வேலை பல இடத்துல பார்க்குறாங்க ராஜா. எல்லா நாட்டுக்குள்ளேயும் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சில குடும்பத்துல கால வேளையில ஏழை எளிய ஜனம் ஜெபிக்கிறாங்க ராஜா. விவசாயத்துக்காக புறப்பட்டு போறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. முன்னும் பின்னுமாக தேவதூதன் பண்ணுங்க. பகலிலே அப்பா மேக ஸ்தம்பமா, இரவு அக்னி ஸ்தம்பமா கர்த்தர் எங்களோட வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா எல்லா தடைகளும் நீக்கி எங்களுக்கு முன்பாக நீங்க எங்களை அழைத்து கொண்டு போற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஜெபிகளோட சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்களோட ரத்தத்தினுடைய வல்லம் இறங்கி விட்டு ராஜா, உயிர்ப்பிக்கிற வல்லம் இறங்கி ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் கற்பத்துணியா ஜெபிகளோட கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா தடைகளை நீக்கி போடுங்க. சில குடும்பத்திலே தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், டாக்டர் இப்படி சொல்லிட்டு சொல்லி பல காரியங்கள் யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி கற்பத்துணி தந்த ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும் ராஜா. சில குடும்பத்துல நீர் கட்டிருக்கு, நிந்தைகள், அவமானங்கள், சில குடும்பத்துல தலைமுறை சாபமா இருக்குன்னு சொல்லி பல கருத்தை யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் நீக்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் சில குடும்பத்துல ஜெபிக்கிறோம், வயசாயிட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா, அந்த குடும்பத்திலையும் விசேஷமா கற்பதுணி தந்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலையும் சாட்சி கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் மீட்டெடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. டெலிவரி போடுறாங்க, எத்தனையோ குடும்பத்துல நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. சில குடும்பத்திலே அப்பா மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் புறப்படுவாங்க, அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட ராஜா. நார்மல் டெலிவரி சாட்சி சொன்னாங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா டெலிவரிக்கு யாரெல்லாம் போயிருக்காங்களோ அந்த இடத்துல நார்மல் டெலிவரி ஆக்கி விசேஷமா மறுபடியும் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளில் திருமணத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல தேவைகள் அதிகமா இருக்கு. சில குடும்பத்துல பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே பண ஆசை, பொருளாசை, நகை ஆசையில பல காரியத்துல அப்பா சிக்கப்பட்ட நிலைமை, அந்த எல்லா அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரட்டும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா விசேஷமா வேத வசனப்படி நாங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு திருமணம் வேண்டாங்கிறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய அம்மா அப்பா விசேஷமா எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி மறுபடியும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லிசம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, எந்த குடும்பத்துல அடிமைத்தனத்துல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா போராடி எல்லா தந்திரமான ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லா கிருபையும் சுட்டெரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சதிவர் கிருபைக்காக நன்றி. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே கால வேளையிலே தாழ்த்துறாங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துல எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. உமக்கு சுத்தமா இருந்தால் இந்த வருஷத்துல சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல கடன் மத்தியிலே அப்போ ஒரு நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. விசேஷமா வெளிநாட்டுல இருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வேற தேசத்துக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா எக்ஸாம் எழுதி பொறுமையா இருக்காங்கப்பா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே எழுத ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்திலே பரலோகத்துல தீர்மானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்ற ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, விசாவுக்கா யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை சகலவிதமான வாசல் திறந்து அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு வாசல் திறந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துங்க. சில குடும்பத்துல திரும்பி வர வேண்டும் நினைக்கிறாங்க, கர்த்தர்
கிருபையாக அழைத்து கொண்டு வாங்க ராஜா. சில குடும்பத்துல சம்பளம் வராம இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு. மனிதனுடைய கண்கள்லே தயவுடைக்கு அதை கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். சில குடும்பத்துல காலவெளியில தாழ்த்துறாங்க. அப்பா நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, தேவையில்லாத செல்போன்ல கேம் அடிமை, வெப்சைட் எத்தனையோ காரியத்துல அடிமையா இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ குடும்பத்திலே எக்ஸாமுக்காக அப்பா ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா தேவ ஞானம் வேணும், நான் படிச்சா மறந்து போயிருன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ராஜா. தேவ அறிவு, தேவ புத்திலாம் நிரப்பு ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபைலாம் நிரப்பு ராஜா. தேவையில்லாத பயமோ, தேவையில்லாத எண்ணங்களோ, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. கர்த்தர் கொடுங்க ராஜா. தேவையில் சந்திக்கப்படணும் ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா உதவி அப்பா கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து எல்லா விதமான காரியத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சில குடும்பத்துல அப்பா தனிமையில இருக்காங்க. சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. வேதனையோடு ஜெபிக்கிறாங்க, பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. நிறைய தேவைகள் இருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தர் சந்தின்னு சொல்லி அப்பா அதிகாலையில் திறப்புல நிற்கிறாங்கப்பா. உம்முடைய பாதப்படியில ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, கணவர் பேச மாட்டுக்கு, பிரிந்து போய் வாழ்றாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு அப்பா வாழ்றாங்க. கணவர் இழந்து சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. வயசு அதிகமாயிட்டு யாருமே இல்லப்பா. எண்ணங்கள்ல அப்பா பல காரியத்திலே போராட்டம், நிறைய குடும்பத்திலே தாய் தகப்பமா இருக்கு. அப்பா பேசுறது கூட யாருமே இல்லப்பா. எத்தனையோ குடும்பத்திலே முதியோர் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஊனமுற்றோர் இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. நெருக்கப்பட்ட நிலைமையிலே சூழ்நிலையிலே நிந்தையிலே எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான உபத்திரத்தோடு கண்ணீரோடு அவமானத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்கப்பா. இந்த நாளையும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில வீட்டுக்குள்ளே அப்பா சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல ஆபத்துகள் இருக்காங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. எங்க மேல இருக்க கோபத்தை கர்த்தர் நீக்கி கொடுங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல அப்பா ஜெபிக்கிறாங்க. அப்பா ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல. குடும்பத்துல நிறைய காரியத்துல தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை, வியாபாரத்துல தடை, கம்பெனில தடை, குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல தடை. எல்லா தடைகளும் நீக்கி போட்டு எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போற கிருபைக்காக நன்றி ராஜா. சில குடும்பத்திலே காலையில ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். முதியோர் இல்லத்துல ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. மனுஷனை நம்பி, சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி, சில குடும்பத்துல தங்களை ஏமாந்து மோசம் போய் பணம் கொடுத்து வரலை. சில குடும்பத்துல நகை கொடுத்து வரலை. சில குடும்பத்துல சொத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கர்த்தர் எனக்கு நீதி செய்ய மாட்டாரான்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. என்னுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் நீங்களே நியாயம் விசாரிங்க. சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல அப்பா பலவீனத்தோடு இருக்காங்க, படுக்கையில இருக்காங்க, பலவிதமான நோயிலே அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே மரண தருவாயிலே ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அப்பா ஹோம் ஸ்டேஜ்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா வைரஸ்ல பாதிக்கப்பட்டாங்க, கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி. சில குடும்பத்திலே அப்பா கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டாங்க. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் அப்பா சிலுவையில சுமந்தவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உம்முடைய பாதபிள்ளைகளை தாழ்த்திடும் ராஜா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக விடுதலை தாங்க, பரிபூர்ணமாக ஆரோக்கியம் தாங்க ராஜா. யாரெல்லாம் மிஷினரி மாதிரி ஜெபிக்கனாலோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. விசேஷமா பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்துல கிராம ஒழித்து போடுறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். எல்லா தேசத்துக்குள்ளுமே அப்பா சர்ச்சை எழும்ப வேண்டும் ராஜா. தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். எங்க வாழ்க்கையில அப்பா இருக்கிற எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க ராஜா. மன்னித்து மறுபடியுமாக ஒவ்வொரு இடத்துல உள்ள அப்பா மிஷினரி மாதிரி ஆசிரியங்க, பரிசுத்தவான்கள் ஆசிரியர் ராஜா. எந்தெந்த இடத்துல சர்ச்சு கட்ட வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள சர்ச்சை எழும்பட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய குடும்பத்துடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்தி ராஜா. பரிபூர்ணமான பலன் தாங்க, பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே சந்திக்க வேண்டும். உங்க நாம மட்டுமே விட ராஜா. ஊழியத்துல அற்புத அடையாளம் நடக்கணும்பா. விடுதலை வேணும்பா, சுகம் வேணும்பா. அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பம் முழுது ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. விசேஷமாக முழு வேதாந்த வாசித்து முடிக்க இந்த வருஷத்துல கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் பொருத்தம் பண்ணிக்காங்களோ, தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசிரிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க ராஜா. விசேஷமா எத்தனையோ குடும்பத்துல நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க.
இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் உடனடியாக சந்திக்க வேண்டும். உங்க நாமம் மட்டும் விட்டும் உங்களுடைய ஜீவன் பண்ணி உங்க நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க ராஜா. உங்க பாதங்களை தாழ்த்து அப்படிங்க துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் தினமும் ஒரு நிமிடமாவது தேவன் அருளி அப்ப மினிஸ் சேனலுக்காக ஜெபித்து வருங்கள். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து வருங்கள். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை இரவு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் உடைய ஊழியர்களின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.